ஜூலை 1, 2024 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். May the Lord give you the result you have been waiting for in this new month. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவார். எந்த ஒரு காரியத்திலும் முடிவை அறிந்து கொள்வதற்கு சில காலம் செல்லும். விவசாயி தன் நிலத்தில் விதைகளை விதைத்து நீர் பாய்ச்சி உரங்கள் போட்டு அதை பாதுகாத்து நல்ல அறுவடை நாளுக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பார். மாணவர்களும் கூட ஒரு வருடம் முழுவதும் நன்றாக படைத்து கடைசி தேர்வை எழுத நல்ல மதிப்பெண்களுக்காக எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக நிலைவரப்படுத்துவார். உங்கள் மன வாஞ்சைகளை நிறைவேற்றி உங்களை மகிழப்படுவார். கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நினைவுகள் மேலானது. அவைகள் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தையும் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. My dear brothers and sisters, thanks be to God who has graced us with a new month. The Lord will give you the result you are looking for. In any case, it takes some time to know the outcome. The farmer sows his land, waters it, fertilizes it, protects it, and waits with hope for a good harvest day. Students also study hard for a whole year and write the final exam and wait expectantly for good marks. The Lord promises that I will give you the result you are looking for. The Lord will bless you with the things that you are worried about. He will fulfill your desires and make you happy. The Lord is mindful of you. Children of God, God never forgets you. The memories He has of you are great. They will give you good future and hope. May the Lord fulfill all your wishes and prayers and bless you honor in this new month. May the Lord Himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் தொடங்கி 6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து அப்பா, அந்த 7வது மாதத்தை ஆண்டவரை காணும்படியாக நீர் தந்த நம்முடைய கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த மாதத்தை காணாமல் இருக்க நீர் கொடுத்திருக்கிறதான சுகத்திற்காக பலத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபை நிமித்தமாக ஆண்டவர் இந்த நாட்களை நாங்கள் காண்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அம்மாவோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் நாங்கள் தூங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியின் பாதையிலே நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா.
அப்போ அந்த மாதத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தையும் உடைய சமூகத்து முன்பாக வைத்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் ஒரு வெற்றியை அவர்களுக்கு நீ தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த காரியத்திலே அப்பா இந்த மாதத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும்படியாக, ஜெயம் கிடைக்கும்படியாக, நன்மைகள் உண்டாகும்படியாக ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளை அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே எந்த தேவைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ சந்தியம், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா நீர் வேலையை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வருமானத்துக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வருமானம் ஆண்டவர்களுக்கு வரும்படியாக, அது அதிகமாக அவர்களுக்கு வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா திருமண வரங்கள் ஆண்டவரே வீட்டுக்கு ஆண்டவரே வாயிலே வந்து நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய அற்புதத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடன் தொல்லையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலையினை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வைக்கிறார்களோ அத்தனையிலும் ஆண்டவரை அவளுக்கு விடுதலை தந்து, ஒரு ஜெயத்தை தந்து, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நீ செய்து அவளை ஆனந்தத்தினால் நீ நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக, நல்ல தீர்க்காயசை பெற்று நல்லபடியில் வாழும்படியாக கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக, நல்ல சுக ஆயுளை பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக கிருபை தர விடுமா ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னம் இருந்தவங்களை வழிநடத்தி அருள விடுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்ய விடுமா ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.